ஏபி ஏபிங்கிறது டவர். நெக்ஸ்ட்டு the OC is the ball. The C is the ball. The tower height, the AB equal to the 20 meter. The tower height, the distance between foot of tower and the ball equal to x meter. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இது வந்து ஆப்போசிட் சைடு, இந்த சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்தாவே நமக்கு tan theta. அப்போ tan theta ஈக்குவல் ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ tan இந்த இடத்துல 60 டிகிரி, tan 60 டிகிரி ஈக்குவல் ஆப்போசிட் சைடு வந்து 20 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து எக்ஸு. அப்போ tan 60 வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா √3 ஈக்குவல் 20 டிவைடட் பை எக்ஸ். இப்போ எக்ஸ் இங்கே கொண்டு வந்துருங்க, √3 கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை √3 அப்படின்னு வரும். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை √3. டினாமினேட்டரில் √3 வரக்கூடாது, அதுக்காக மேலேயும் கீழே √3ஆல் மல்டி பண்ணுறோம். அப்போது 20 √3 டிவைட் பை த 3. நெக்ஸ்ட்டு √3க்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இந்த இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு த 20 இன்ட்டு த 1.732 டிவைட் பை த 3 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம மல்டி பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 11.55 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். The example 6.27. The horizontal distance between two buildings is 140 meter. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 30 degree. If the height of the first building is 60 meter, find the height of the second building. √3 equal 1.732. இது நமக்கு ஃபஸ்ட்டு பில்டிங், இது நமக்கு செகண்ட் பில்டிங். இது ஃபஸ்ட்டுன்னு போட்டுருங்க, இது ஃபஸ்ட்டு பில்டிங். இது ஃபஸ்ட்டு பில்டிங், இது வந்து நமக்கு செகண்ட் பில்டிங். நேம் தந்துடலாம். இது ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து ஏபி, அப்புறம் வந்து சிடி, அது இ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ ஏபி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பில்டிங், அதனோட ஹைட் வந்து 60 மீட்டர். அப்போது the angle of depression from the second building to the top of the first building வந்து 30 டிகிரி. அப்போ ரெண்டு பில்டிங்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 140 மீட்டர் அப்படின்னு தந்திருக்காங்க. இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள், ஏபிடிஇ அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள். அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது 60 மீட்டர்னா இது நமக்கு 60 மீட்டர் தான், இது 140னா இது நமக்கு 140 தான். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது, சிஇ தெரியாது, அதை நம்ம ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சிஇங்கிறது ஒய். அப்போது சிஇ ப்ளஸ், அதாவது சிஇ ப்ளஸ் இடி ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங். அப்போ ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏஇசி எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏஇசி இதில் மட்டும் தனியாக எடுத்து போடுறேன். ஏஇசி இதில் அப்புறம் ஏஇசி இது வந்து 30 டிகிரி, இது வந்து ஒய், இது 140. அப்போது இது ஏங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு, அனதர் சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்போது ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்தாவே tan theta யூஸ் பண்ணுவோம். இப்போ tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை த அட்ஜசன்ட் சைடு. இப்போ tan 30 டிகிரி, அப்போது tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு ஒய் டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு 140. இப்போ tan 30 வேல்யூ வந்து 1/√3 ஈக்குவல் டு ஒய் டிவைட் பை 140. இப்போது இதை கிராஸ் மல்டி பண்ணோம்னா இந்த ஒய் ஈக்குவல் டு 140 டிவைட் பை √3 அப்படின்னு கிடைக்கும். இப்போது √3ஆல் மேலே கிளே மல்டி பண்ணுவோம். அப்போ 140 டிவைட் பை √3 இன்ட்டு √3 டிவைட் பை √3. அப்போது 140 இன்ட்டு 1.732 அப்படின்னு போடலாம். டிவைட் பை √3 இன்ட்டு √3 நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது பாருங்கள், ஒய்ங்கிறது 140 டிவைட் பை √3ன்னு வருது. இந்த √3ஆல் மேலே கிளே மல்டி பண்ணுறோம்.
இப்போ 140 இன்ட்டு ரூட் த்ரீக்கு வேல்யூ 1.732, ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ 3 ஆயிரும். இப்போ 140யும் 1.732 மல்டி பண்ணோம்னா 242.48, அதை 3 ஆல் டிவைட் பண்ணும்போது 80.82666 அப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த 6 எபோவ் 6 ஆக்குனால தேர்ட் டிஜிட்டு, நம்ம ஒன்றை வந்து ப்ரீவியஸ் டிஜிட்டை ஆட் பண்ணிடுறோம். அப்போ 80.83 மீட்டர் அப்படிங்கிறது ஒய்ங்க கிடைக்குது. இப்போ ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங், அதான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். அப்போ ஹைட் ஆஃப் செகண்ட் பில்டிங், ஹைட் ஆஃப் செகண்ட் பில்டிங், ஹைட் ஆஃப் செகண்ட் பில்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிடி. அப்போ சிடிங்கிறது என்ன வரும்? ஒய் ப்ளஸ் 60. அப்போ ஒய்யுடைய வேல்யூ 80.83 ப்ளஸ்ஸு 60. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 140.83 மீட்டர். The example 6.28. From the top of a tower 50 meter high, the angles of depression of the top and the bottom of the tree are observed to be 30 degree and 45 degree respectively. Find the height of the tree. Root 3 equal 1.732. இந்த சிஇ அப்படிங்கிறது டவரு, ஏபிங்கிறது ட்ரீ. இந்த டவருடைய டாப்லேருந்து ட்ரீவுடைய டாப்பை வந்து நம்ம 30 டிகிரி டெப்ரெஷனில் பார்க்குறாங்க. அதேமாதிரி டவருடைய டாப்லேருந்து அந்த ட்ரீவுடைய பாட்டமை 45 டிகிரி டெப்ரெஷனில் பார்க்குறாங்க. இப்போது டவரோட ஹைட் வந்து தந்துட்டாங்க. டவரோட ஹைட் வந்து நமக்கு 50 மீட்டர் அப்படின்னு தந்தாச்சு. இப்போ ட்ரீயோடைய ஹைட் தான் கேட்டிருக்காங்க. ட்ரீயோடைய ஹைட் வந்து நம்மளுக்கு எக்ஸு. அப்போ இதில் பாருங்கள், ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள். அப்போது ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது எக்ஸ்னால் இதுவும் எக்ஸு. அப்போ இந்த லென்த்து இடி லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் ஹைட்லேருந்து இந்த எக்ஸை வந்து மைனஸ் பண்ணோம்னா 50 மைனஸ் எக்ஸ். அப்போ இடிங்கிறது 50 மைனஸு எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டவர் அண்ட் ட்ரீ நமக்கு தெரியாது. அதை நம்ம ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏடிஇ அப்படிங்கிற ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ, இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்கலாம். அப்போ அதுக்குரிய ட்ரையாங்கிள் இந்த ஏடிஇ இது பார்த்திங்கன்னா இது 30 டிகிரி, இங்கே வந்து 50 மைனஸ் எக்ஸு, இது ஒய். ஏங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்தாவே நம்ம tan θ தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது tan θ ஈக்குவல் ஆப்போசிட் சைடு டிவைடட் பை த அட்ஜசன்ட் சைடு. அப்போது tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து 50 மைனஸ் எக்ஸு, அட்ஜசன்ட் சைடு ஒய். இப்போ tan 30 வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்கே 50 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை ஒய்ன்னு வரும். இந்த ஒய் இங்கே கொண்டு வந்துடலாம், ஒய். அப்போ √3 வந்து இங்கே கொண்டு போயிடலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 50 மைனஸ் எக்ஸு இன்ட்டு √3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா செகண்ட் ட்ரையாங்கிள், அதை 45 டிகிரி பேஸ் பண்ணி வரக்கூடிய ட்ரையாங்கிள். 45 டிகிரி பேஸ் பண்ணி வரக்கூடிய ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா பிசிஇ அப்படின்னு இருக்குது. அப்போது இன் ட்ரையாங்கிள் இந்த பிசிஇ அதை எடுத்துக்கலாம். அப்போ பிசிஇ, இந்த பிசிஇ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த இசி அப்படிங்கிறது 50 மீட்டரு, இந்த பிசி அப்படிங்கிறது ஒய்ஏ. இந்த இடத்துல ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து ஆப்போசிட் சைடு, இந்த சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்போது ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்தால் tan θ யூஸ் பண்ணுவோம். அப்போது tan θ ஈக்குவல் ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்டு சைடு. அப்போது இதில் பாருங்கள், tan 45 டிகிரி ஈக்குவல் டு த 50 டிவைடட் பை ஒய் அப்படின்னு எழுதலாம். அப்போது இந்த இடத்துல tan 45 வேல்யூ 1 ஈக்குவல் 50 டிவைடட் பை ஒய். அப்போ இதை கிராஸ் மல்டி பண்ணோம்னா இம்ப்ளைஸ் த ஒய் ஈக்குவல் டு த 50 அப்படின்னு கிடைக்கிது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் நமக்கு ஈக்குவல், இங்கேயும் ஒய் இங்கேயும் ஒய். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதுவோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடை நம்ம ஈக்குவல் பண்ணுவோம் ஃப்ரம் 1 and 2. அப்போது ஃப்ரம் 1 and 2 ரெண்டுல ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணால் 50 மைனஸ் எக்ஸு இன்ட்டு √3 ஈக்குவல் டு த 50 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இந்த √3 உள்ளே கொண்டு வந்து மல்டி பண்ணுவோம். அப்போது 50 √3
இப்போ மைனஸு எக்ஸு √3 ஈக்குவல் டு 15 வரும். இந்த 50 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா 50 √3 மைனஸு 50 ஈக்குவல் டு எக்ஸு √3 ரைட்டில் கொண்டு வரோம். அப்போது எக்ஸு √3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 50 இதை காமனாக வெளியெடுத்தோம்னா இப்போ √3 மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸு √3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ √3 மைனஸ் 1 அப்போது 50 இன்ட்டு 1.732 மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸு √3. அப்போது இந்த 50 இன்ட்டு இந்த என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.732 ஈக்குவல் டு எக்ஸு √3. இப்போ இங்கே வந்து மல்டி பண்ணும்போது 36.6 ஈக்குவல் டு எக்ஸு √3ன்னு வரும். இந்த √3 லெஃப்ட் சைடில் கொண்டு வரோம். அப்போது 36.6 டிவைடட் பை √3 ஈக்குவல் டு எக்ஸு அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ √3ஆல் மேலேங்களே மல்டி பண்ணுவோம். அப்போது 36.6 டிவைடட் பை √3 இன்ட்டு √3 டிவைடட் பை √3 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இதை மல்டி பண்ணும்போது இந்த 36.6 இன்ட்டு 1.732 டிவைடட் பை இதை √3 இன்ட்டு √3 3 நேரம் 3 ஈக்குவல் டு எக்ஸு. இதை நம்ம வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 12.2ன்னு வரும். அப்போது 12.2 இன்ட்டு 1.732 height of the tree. Our height of the tree equal to 21.13 meter. The example 6.29 is observed from the top of a 60 meter high lighthouse from the sea level. The angles of depression of two ships are 20 degree and 45 degree. If one ship is exactly behind the other on the same side of the lighthouse, find the distance between the two ships. The tan 28 equal to 0.5317. இப்போ ஏபி அப்படிங்கிறது ஒரு லைட் ஹவுஸு. இந்த லைட் ஹவுஸுடைய டாப்லேருந்து இந்த ஷிப் ஒன்றை வந்து 40 டிகிரி டெப்ரெஷனில் பார்க்குறோம். அப்படி இந்த லைட் ஹவுஸுடைய டாப்லேருந்து செகண்ட் ஷிப்பு டி அது வந்து 28 டிகிரி அந்த டெப்ரெஷனில் பார்க்குறோம். அப்படி இப்போது ரெண்டு லைட் ஹவுஸுடைய ஹைட் வந்து 60 மீட்டர் அப்படின்னு தந்திருக்கான். இந்த ரெண்டு ஷிப்பு சிங்கிறது ஃபஸ்ட்டு ஷிப்பு, டிங்கிறது செகண்ட் ஷிப். ரெண்டு ஷிப்புக்கும் இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த பிசி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அது வந்து நம்ம ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 45 டிகிரி ஆங்கிள் பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். 45 டிகிரி பேஸ் பண்ணி வரக்கூடிய ட்ரையாங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அதை தனியாக இங்கே போடுறேன். இந்த ஏபிசி இது வந்து 45 டிகிரி, இது வந்து 60, இது ஒய். இப்போ ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு, இந்த சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் அட்ஜசன்ட் இருந்தாவே டேன் தீட்டா தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் வரும். அப்போது டேன் 45 டிகிரி ஈக்குவல் டு 60 டிவைடட் பை ஒய்னு வரும். டேன் 45 வேல்யூ 1, அப்போது 60 டிவைடட் பை ஒய். இப்போ ஒய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா ஒய் ஈக்குவல் டு 60 மீட்டர். இப்போ ஒய் ஈக்குவல் டு 60 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 45 டிகிரி 28 டிகிரி எடுத்துக்கிறோம். அப்போ 28 டிகிரி பேஸ் பண்ணி வரக்கூடிய ட்ரையாங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிடி. அப்போது இன் ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கிறோம். அப்போ ஏபிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ஏபிடி அப்படின்னு எடுத்தோம்னா இது வந்து 28 டிகிரி, இது வந்து 60 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடி லென்த் பார்த்திங்கன்னா ஒய் ப்ளஸ் எக்ஸு. அப்போது ஒய் ப்ளஸ்ஸு எக்ஸ்னு வரும். இது ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அப்போது டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் வரும். அப்போது டேன் 28 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து 60, இந்த அட்ஜசன்ட் சைடு வந்து ஒய் ப்ளஸ்ஸு எக்ஸு. இப்போது டேன் 28, இந்த டேன் 28 வேல்யூ வந்து 0.5317. அப்போது 0.5317 ஈக்குவல் டு 60 டிவைடட் பை ஒய்யுடைய வேல்யூ இங்கே 60 ப்ளஸ்ஸு எக்ஸு. இந்த 60 ப்ளஸ் எக்ஸ் இங்கே ஓடுதுலாம். அப்போது 60 ப்ளஸ்ஸு எக்ஸு இதை வந்து டிவைட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இந்த 60 டிவைடட் பை 0.5317 அப்படின்னு கிடைக்கும்.
நம்ம டிவைட் பண்ணோம்னா 112.845 வரும். அப்போது 2 பிளேஸ் டெசிமலாக இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே 5 இருக்கிறதுனால இந்த இடத்துல 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 60 + x ஈக்குவல் டு 112.85 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். இந்த 60 ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ x ஈக்குவல் டு 112.85 மைனஸ் 60 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போது இந்த எக்ஸு ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல 52 இப்போ மைனஸ் பண்ணோம்னா 52.85 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். அப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ் ஈக்குவல் டு 52.85 மீட்டர். Example 6.30. A man is watching a boat speeding away from the top of a tower. The boat makes an angle of depression of 60 degree with the man's eyes when at a distance of 200 meter from the tower. After 10 seconds, the angle of depression becomes 45 degree. What is the approximate speed of the boat in kilometer per hour? Assuming that it is sailing in still water. √3 = 1.732. இப்போ டயக்ராம் பாருங்கள். ஏபிங்கிறது டவர். இப்போ டவரோட ஹைட் தரல, அதனால் ஒயின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது டவர்லேருந்து இந்த இடத்துல வாட்ரு இது. இப்போ டவர் டாப்லேருந்து 60 டிகிரி டெப்ரெஷனில் பார்க்குறான். அந்த போட்டுக்கும் டவருக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர். அடுத்தது 10 செகண்ட்ஸ் கழித்து அந்த போட்டு சியிலேருந்து டிங்கிற பொசிஷனுக்கு அந்த போட்டு போயிடுது. அப்போது அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அதோட டெப்ரெஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 45 டிகிரி. ஃபஸ்ட்டு இந்த 60 டிகிரி பேஸ் பண்ணி போடுவோம். இந்த 60 டிகிரி வச்சு வரக்கூடிய ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அதை மட்டும் தனியாக எடுத்து போட்டோம்னா ஏபிசி இது வந்து ஒய், இது வந்து 200, ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு, கீழே இருக்குது அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்தாவே tan θ யூஸ் பண்ணுவோம். அப்போது tan θ ஈக்குவல் ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போது tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை 200 எழுதுவோம். அப்போ tan 60 வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை 200. அப்போது இந்த 200 இங்கே கிராஸ் மல்டி பண்ணால் இந்த ஒய் ஈக்குவல் டு the 200 √3 மீட்டர் 200 √3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இதை அப்படியே வச்சுக்கலாம். இது நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ செகண்டு நம்ம என்ன செய்யறோம்னா இந்த 45 டிகிரி பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ 45 டிகிரி பேஸ் பண்ணி வரக்கூடிய ட்ரையாங்கிள் வந்து ஏபிடி. அப்போது இன் ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கிறோம். ஏபிடியில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் இது வந்து ஏ, இது பி, இது டி, இது வந்து நம்மளுக்கு 45 டிகிரி, இது ஒய்ஏ, பிடி லென்த்து பார்த்திங்கன்னா 200 + எக்ஸு. அப்போது 200 + எக்ஸ். இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அப்போது ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்தால் tan θ யூஸ் பண்ணுறோம். tan θ ஈக்குவல் ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போது tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு நமக்கு ஒய் டிவைடட் பை அப்போது 200 + எக்ஸுன்னு கிடைக்கும். இந்த 1 ஈக்குவல் டு tan 45 வேல்யூ வந்து 1. அப்போ ஒய் டிவைடட் பை இந்த 200 + எக்ஸுன்னு கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 200 + எக்ஸு ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஒய்யோட வேல்யூ இங்கே இருக்குது, 200 √3ன்னு இருக்குது. அப்போது ஃப்ரம் 1 and 2 இப்போது இந்த இடத்துல the 200 + x ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ the 200 √3. இந்த 200 ரைட் சைடில் நம்ம கொண்டு போயிடலாம். அப்போது x ஈக்குவல் டு the 200 √3 மைனஸ் 200. அப்போ x ஈக்குவல் டு the 200 காமனாக வெளியேற்றோம்னா the √3 - 1 அப்படி கிடைக்கும். அப்போது x ஈக்குவல் the 200 × 0.732 அப்படின்னு நம்ம கிடைக்குது. இதை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். இந்த எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸு. அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து 146.4 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ அவன் கேட்டுருக்கிறது என்ன கேட்டிருக்கான், ஸ்பீட் ஆஃப் த போட் தான் கேட்டிருக்கான். ஸ்பீடு தான் கேட்டிருக்கான் இந்த இடத்துல. ஸ்பீட் ஆஃப் த போட்டு. அப்போது ஸ்பீட் ஆஃப் த போட்டு. அப்போ ஸ்பீடு கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்வோம், டிஸ்டன்ஸு டிவைட் பை டைம் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். டிஸ்டன்ஸுங்கிறது 146.4 டிவைடட் பை டைம். டைமுங்கிறது 10 செகண்ட்ஸ் அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போது 10 செகண்ட்ஸு. அது கிலோமீட்டர் பர் ஹவராக இதை மாற்றணும். இந்த கிலோமீட்டர் பர் ஹவர் இதை மாற்றணும். அப்போ ஈக்குவல் டு இந்த 14.64 மீட்டர் பர் செகண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. கிலோமீட்டர் பர் ஹவராக இதை நான் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்து 14.64 இன்ட்டு இந்த 3600 இதை ஹவராக மாற்றிட்டேன். டைம் வந்து ஹவர் டிவைடட் பை கிலோமீட்டருங்கும் போது 1000 அப்படின்னு போடுறோம். டிவைடட் பை 1000 போடுறோம். போடும்போது இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 52.704 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும்.